இங்கிலீஷில் நம்ம வயசை எப்படி கேட்போம்? ஹவு ஓல்ட் ஆர் யூ சொல்லுங்கள். ஹவு ஓல்ட் ஆர் யூ? இப்போ பாருங்களேன், அவன் இருக்கிறான். ஹவு ஓல்ட் ஆர் யூ? 8 years ஓல்டா? இந்த இங்கிலீஷில் கேட்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஹவு ஓல்ட் ஆர் யூ? இவன் 8 வயசு தான். அவனும் சொல்கிறான் 8 வயசு ஓல்டு அப்படிங்கான். இப்போ சரி 80 வயசு ஆட்களாவது ஐ எம் 80 years ஓல்டு அப்படின்னாங்கன்னா பரவாயில்ல. 8 வயசு பையனும் சொல்கிறான் ஐ எம் 8 years ஓல்டு அப்படிங்கான். அப்போ அந்த உலகம் அந்த லாங்குவேஜ்லேயே முதுமையை எப்படி கொண்டாந்து போட்டிருக்கு பார்த்தீங்களா? இளம் வயதிலேயே அவனை அறியாமலேயே அவன் படிக்கும் போதே மைண்டில் ஒரு விதை விழுந்துருது. என்ன விதை? ஓல்டு ஓல்டு ஓல்டுன்னு. இன்னைக்கு நான் அதை மாற்றிட்டு அவன் யங்குன்னு சொல்லணும். உலகம் எப்படி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குதுன்னா 8 வயசையும் நீ ஓல்டுன்னு தான் என்ன பண்ணணும். ஆனால் ஆவிக்குரிய உலகம் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்குதுன்னா 8 வயசு இல்லை 80 yearsையும் யங்குன்னு சொல்லுங்க. அப்போ நம்ம ஆவிக்குரிய உலகம் எப்படி கேள்வியே எப்படி கேட்கணும் தெரியுமா? ஹவு யங் யூ ஆர் அப்படின்னு என்ன பண்ணணும் கேட்கணும். நீங்கள் சொல்லணும் ஐ ஆம் 80 years யங்கு. இப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா முதுமைக்கு சங்கு. கையத்தட்டி நீங்கள் தான் இந்த உலகத்தில் கிங்கு. கையத்தட்டி எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். நாமமே தலை தோங்க நான் பாடுவேன் உமைக்காக. எந்தன் இதயமே உம்மை